السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த தஸ்பீஹை ஒரு தடவை ஓதினால் போதும், நாம் இழந்ததை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். வாழ்க்கையில் உள்ள நெருக்கடிகள், கஷ்டங்கள், கவலைகள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அதற்கான கூலியையும் அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். நாம் எந்த விடயத்தை இழந்திருக்கின்றோமோ அதற்கு அதை விட சிறந்ததை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகவும் சிறந்த ஒரு துஆ. அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இன்று நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு துஆவை கற்றுக்கொண்டு வந்துள்ளேன். என்ன துஆ என்றால், இந்த துஆவை ஓதினால் கவலையான நேரங்களில், கஷ்டங்களில், நெருக்கடிகளில், நாம் துன்பம் பிரச்சினைகளில் நாம் இந்த துஆவை ஓதினால், நாம் எந்த விடயத்தை இழந்தோமோ அல்லது எந்த விடயத்தால் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றோமோ அதைவிட அல்லாஹ் நாம் இழந்ததை விட சிறந்ததை தருவான். எந்த விடயத்தால் நாம் பாதிப்புக்குள்ளாக இருக்கின்றோமோ அல்லாஹ் அதற்கான கூலியை நமக்கு வழங்குகின்றான் என்று இந்த துஆவை அவர்கள் ஓதி காட்டினார்கள். என்ன துஆ என்றால் மிகவும் சிறந்த ஒரு துஆ. என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபதி وأخلف لي خيرا منها. இந்த துஆவை நாம் ஓதுவதற்கு முன் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அதன் பின்னால் இந்த துஆவை நாம் ஓதுவோம். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபதி வ அக்லிஃப் லி خيرًا மின்ஹா என்ற இந்த துஆவை நாம் ஓதுவோம். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபி முசீபதி வ அக்லிஃப் லி خيرًا மின்ஹா என்ற இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நாம் இழந்ததை விட சிறந்த ஒன்றை நமக்கு வழங்குவான்.